ஹாயோ, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் பார்த்துக்கலாமா? ஆக்சுவலாக இன்றைக்கி சிக்கனை கழுவிட்டு நான் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு போட்டு பரட்டி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன், 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த பிரியாணிக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, பூண்டு, இஞ்சி தேவைக்கேற்ற மாதிரி, அப்புறம் 2 பட்டை 2 லவங்கம் மட்டும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கரில் பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா 2 வெங்காயத்தையும் எடுத்து போடுங்க. போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். அந்த கலர் சேஞ்ச் ஆனது அப்புறமா தான் நம்ம பச்சை மிளகாய் போடணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அப்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போடணும். நான் 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். எனக்கு காரம் பிடிக்கும்ன்றதுனால நான் 6 பச்சை மிளகாய் போடுறேன். உங்களுக்கு காரம் பிடிக்கலை, அப்படி காரம் வேண்டாம்னா 1லேருந்து 2 வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ நான் 6 பச்சை மிளகாய் போடுறேன். போட்டுட்டு ஒரு 1 மினிட் மட்டும் வதக்குறேன். வதக்கிட்டதுக்கப்புறம் நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளி எடுத்து அதில் போட்டுட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, புதினா போட்டுட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா? அதே போல் இந்த பிரியாணிக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். லைக் நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. இது வதக்க எப்படியும் ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஆகும். நல்லா நம்மளுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பெரட்டி வச்சுருக்கோம்ல, சிக்கனையும் எடுத்து போட்டுடுங்க. போட்டுட்டு நான் ஆக்சுவலாக இப்போ ஸ்டார்டிங்கில் இஞ்சி பூண்டு எதுவுமே போடலை. சிக்கன் போட்டதுக்கப்புறமா தான் இஞ்சி பூண்டு நான் சொன்னேன் பட்டை லவங்கம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அது எண்ணெயிலே வதக்கி விடும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நான் ஆக்சுவலாக இன்றைக்கி 2.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 2.5 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடுன்றதுனால 3 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க விட்டுட்டு கொதிக்கிறதுக்கு எப்படியும் நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஆகும். நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு லைக் 10 மினிட்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாதீங்க. எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி வேற வேறையாக இருக்காது, உதிரியாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் இந்த பிரியாணியை சிக்கன் தொக்கு, சிக்கன் பிரியாணி, பச்சடி வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் share and subscribe my channel. Thank you all.